பாபா பாபா ரொம்ப அருமையான ஒரு ஸ்டோரி லைன், ரொம்ப அருமையா போயிட்டு இருந்துச்சு. இப்போ வரைக்கும் நாங்க வந்து பாபா வந்து whenever it is showing in airல we would definitely beat. இப்ப தியேட்டர் ரீலீஸ் ஆனப்ப கூட watched it like twice in Yeah, the theaters. yeah. ஓகேங்களா? ரொம்ப அருமையான ஒரு படங்க. Do you think that it is a failure? No, அது see you should not call it as a failure. There are certain films அது பல காரணத்தினால அந்த டைமில் தியேட்டரில் கன்ஃபியூஷன் வந்தது சார். அதில் there was lot of one politically there was lot of things happening around him. Correct. And also there were anti people who are trying to blow up things which are not there. என்னெல்லாமோ ப்ளோ அப் ஆகிடுது. தண்ணி குடிக்கிறத பற்றி, தம் அடிக்கிறத பற்றி எல்லாம் பெரிய இஷ்யூ ஆகிடுது. பேப்பரெல்லாம் நிறைய தியேட்டரில் ஷோ கேன்சல் ஆச்சு, பிரிண்ட்டை பற்ற வச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து படத்துக்கு ஆக்சுவல் ரிசல்ட்டே கிடையாது, உள்ளே வரல, வரத்துக்கே பயந்துட்டாங்க. ஸோ இது ஒரு பக்கம் நடந்தது. அனதர் சுரேஷ் கிருஷ்ணா ரஜினிகாந்த் காம்பினேஷன் ஆஃப்டர் அண்ணாமலை வீரா பாஷா ஓவர் ஹைப் அது. கரெக்ட். அந்த காம்போ. ஸோ நம்ம அந்த காம்போக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்ன, பாஷா பாபா எல்லாம் ஒரே சவுண்டு வேற, அவன் வேறு மாதிரி நினச்சிட்டான். பட் நாங்கள் வந்து அதை அப்போவே நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மாதிரி வீரா கிடையாது, வீரா மாதிரி பாஷா கிடையாது. ஆமாம். ஸோ பாஷா மாதிரி பாபா இருக்கக்கூடாது. ஸோ இஃப் யூ லுக் அட் தி ஹீரோயிசம் ஆஸ்பெக்ட் மட்டும் பாபாவில், அந்த ஜாப்பனீஸ் ஒரு கேரக்டரை டெத்துலேருந்து அவர் பழக்க வைப்பார். ஸோ இஸ் காட், அப்சல்யூட் அல்டிமேட் ஹீரோயிசம். அது என்ன நம்ம சொன்ன விதம் அன்னைக்கு ரொம்ப ஹெட்டில் இருந்தது. இந்த கன்ஃபியூஷன் ஒரு பக்கம், பிக்சரோடு பல பேர் அதை என்னடா அது பாபாஜி, இது என்னடா, இதெல்லாம் வாழ்க்கை. ஆனால் நீங்கள் இப்போ ரீசெண்டாக இப்போ பார்க்கும்போது தியேட்டரில் அமேசிங் என்ஜாய் பண்ணாங்க, அமேசிங். இன்றைக்கி தான் கரெக்ட் ரிசல்ட் வந்தது, இயர் பிஃபோர். பட் என்ன விலைக்கு வித்த படம் அது? அப்போ ஹைப் அதனால பெரிய பிரைஸ் வித்த படம்.